யார் கடவுளின் பிள்ளைகள்? இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்புடன் இருக்கிறேன். யார் கடவுளின் பிள்ளைகள்? கடவுளை அப்பா தந்தா என்று அழைப்பவர்கள் கடவுளுடைய பிள்ளைகள். யார் கடவுளை அப்பா தந்தா என்று அழைக்க முடியும்? கலாத்தியர் 4:6 தேவனுடைய ஆவினால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் தான் கடவுளை அப்பா தந்தா என்று அழைக்கிறார்கள். நாமெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அதே பரிசுத்த ஆவியானவர் சான்று பகர்கிறார். ஒரு பக்கம் கடவுளை அப்பா என்று அழைக்கிற புத்திர சுவீகார உரிமையை கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர், இன்னொரு பக்கம் நாமெல்லாம் கடவுளின் பிள்ளைகள் என்று சான்று பகர்கிறார். ஆக தூய ஆவினால் ஆட்கொள்ளப்பட்டு வழிநடத்தப்படக்கூடியவர்கள் தான் கடவுளின் பிள்ளைகள். எல்லாவற்றுக்கும் மேலாக பிரியமானவர்களே, மனிதன் செய்யக்கூடிய எதிலும் கடவுள் இருப்பதில்லை. அதை நம்ம நினச்சிக்கணும். மனிதனால் பலவிதமான காரியங்கள் செய்யப்படுகிறது, பலவிதமான பொருட்கள் செய்யப்படுகிறது. மனிதன் செய்யக்கூடிய எதிலும் கடவுள் இல்லை, மனிதனுக்குள் கடவுள் இருக்கிறார். நமக்குள் கடவுள் இருக்கிற அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எபேசியர் 3:17 வாசிப்பது போல நம்பிக்கையின் வழியாக இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் குடிகொள்வாராக. பொருட்களில் இல்லை, சிலைகளில் இல்லை, உருவங்களில் இல்லை, மற்ற காரியங்களில் இல்லை. மனிதன் செய்யக்கூடிய எதிலும் கடவுள் இல்லை, மனிதனிடத்தில் கடவுள் இருக்கிறார். மனிதன் கடவுளிடத்தில் நம்பிக்கை கொள்ளுகின்ற பொழுது அந்த நம்பிக்கை உறுதியான, உண்மையான, நிலையான, முழுமையான நம்பிக்கையாக இருக்கின்ற பட்சத்தில் எபேசியர் 3:17 மீண்டும் வாசிப்பது போல நம்பிக்கையின் வழியாக கிறிஸ்து இயேசு நமக்குள் வருகிறார். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த இயேசு தனக்குள் வாழ்கிற அனுபவத்தை பெற்று பவுலடியார் போல கலாத்தியர் 2:20 பவுலடியார் சொல்கிறார்ல, வாழ்வது நான் அல்ல இயேசு என்னில் வாழ்கிறார். அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டு வாழுபவர்கள் தான் கடவுளின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். நாமும் கடவுளின் பிள்ளைகளாய் மாறுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.